முருகனுக்காக மட்டும் உரிய நாள் அல்ல, எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கு உரிய நாள். முதல்ல நான் முருகப்பெருமான் கிட்ட இருந்து ஆரம்பிக்கின்றேன். குழந்தைக்காக காத்திருக்க கூடியவர்கள் இந்த மாசி மகத்தன்று விரதமாக இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணினா நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிறது கிட்டும். பல பேருக்கும் கண்கண்ட மருந்தாக இந்த நாள் பயன்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதனால குழந்தை வேண்டுபவர்கள் இந்த மாசி மகத்தன்று காலையில் இருந்தே உபவாசமாக இருந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணி மாலையில விரதத்தை விட்டுட்டு நீங்க எளிமையான உணவுகள் எடுத்துக்கலாம், தர்மம் பண்ணலாம். இப்படியெல்லாம் இந்த மாசி மக திருநாள் அன்று விரதம் மேற்கொள்ளுவோருக்கு கண்டிப்பாக குழந்தை பேரு கிடைக்கும். அடுத்த அம்பாளை பத்தி பார்ப்போம். அம்பாள் தாட்சாயணியாக அவதரித்த நாளாக இந்த நாள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாள்ல அம்பாளை யார் ஒருவர் உள்ளன்போடு வணங்குகிறார்களோ அவர்கள் வீட்டுல இல்லற சண்டைகள் என்பதே இருக்க. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எங்களால எனக்கு